ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ஒன்ஸ் பிரவில் பார்த்துருப்பீங்க. பிரவில் பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்கை ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டால் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் உங்கள் பிக்கை ஆட் பண்ணி எப்படி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை ஆட் பண்ணி வீடியோ பெஸ்ட்டாக நீங்கள் மேக் பண்ண சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ண பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்கான லிங்க் இன்ஸ்டாவோட பயோட வந்துருக்கு. அலைக்மேஷன் ஆப்புக்கான லிங்க். நெக்ஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் ஆப் இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா டிஸ்பிளே லிங்க் கிளிக் பண்ணால் டேட்டா ஆப் லோட் ஆகிட்டு இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி பண்ணிங்க. அப்புறமேட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு க்ரீன் கலர் இமேஜ்க்கான லேயர் மென்ஷன் பண்ண வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா. இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்க்கான லேயர் இருக்கும். அந்த குரூப்க்கான லேயர் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கே ஆட் பண்ணுற பிக் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு க்ரீன் கலராக ஒரு 2 பிக்கான லேயர் இருக்கும். ஒரு ஃபீமேல் நெக்ஸ்ட் ஒரு மேல் பிக். ஓகேங்களா. சிம்பிளாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எடிட் சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேக் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. ஃபோட்டோ ரூம் ஆப் இந்த ஆப் லிங்க் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேங்களா. ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்க இமேஜ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்பரில் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமுங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே எந்த ஃபோல்டர் இமேஜ் சேவ் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. எங்கே இருக்குது டவுன்லோட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாம் டவுன்லோட்ஸில் இருக்குது. பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக்கு மாதிரி ஆட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே உள்ள ஒரு குரூப்பில் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறாங்க கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பிக்கான குரூப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சேம் எடிட் குரூப் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் சர்க்கிளுக்கான இருக்கும். ஸ்டார்டிங் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியா போங்க. அங்கே ஆட் பண்ண சேம் அதே பிக் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அந்த பிக் அந்த சர்க்கிளுக்கு எடுத்து நெக்ஸ்ட் எண்ட் வரையும் போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ் பண்ண பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப் செலக்ட் பண்ணி இதுமாதிரி பேக்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு இமேஜ் சர்க்கிளில் பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு பேக் பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதுமாதிரி பர்ஃபெக்ட் அவுட்புட் கிடச்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்கு பாருங்கள். இங்கேருந்து இருக்கு பாருங்கள் லேயர். இந்த லேயர்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயர் ஆட் பண்ணணும். டேட்டா லேயரை சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் கலர் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபோல்டர் நேமில் ஃபோட்டோ ரூம்ன்ற ஃபோட்டோ சூஸ் பண்ணால் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கில் இருக்கும். அதில் பிக் சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி பர்ஃபெக்டாக இமேஜ் ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இதுக்கான எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் சிம்பிள் ஜஸ்ட் பிக்கை ஆட் பண்ணுற வேலை மட்டும் தான். ஓகேங்களா. கண்டினியூஸாக நீங்கள் ஒரு பிக்கை கலர் ஃபீல்டில் கிளிக் பண்ணி பிக் மட்டும் சூஸ் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி பர்ஃபெக்டாக அதுக்கான இமேஜ் கரெக்டாக ஆட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணினால் இங்கேயும் ஒரு 2 லேயர் இருக்கும். இங்கே அதே சேம் ஸ்டெப் தான். லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணினா இது மாதிரி பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். இன்னொன்று இந்த ஃபஸ்ட் பிக் ஃபீமேல் பிக்கை ஆட் பண்ணோம். கரெக்டாக ஃபீமேல் பிக் சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஆட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பிக்கு. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு மேல் பிக். ஓகேங்களா. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். பிக்கு இது மாதிரி கலர் ஃபீல் ஆட் பண்ணால் மட்டும் போதும். அது பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. நீங்கள் ஒன் ஸ்டெப் பேக் இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கு மூவ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வேறு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ட்ராப் செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எடிட்டிங் பிடிச்சதா லைக் போதுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.